திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கெண்ணியம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் நரி பரியாக்கிய படலம் பாகம் 1. சுற்றுதற்கரிய ஜோதி சுருதிமாம் புறவியோடு மட்டவிழ் தாரி நான் முன் வருதலும் கருணை நாட்டம் பற்றுள மயங்கி தன்னை மறந்தெழியிற் பாண்டிவேந்தன் தட்டவிழ் கமலச் செங்கை தலைமிசை கூப்பி நின்றான். சுட்டுதற்கரிய ஜோதி, சுட்டி அறிவதற்கு அரிய பரம்பொருள். இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாத இறைவன் சுருதிவாம் புரவி வேத புரவியோடு மட்டவிழ் தாரினான் முன் வேப்பமலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னனது முன் வருதலும் கருணை நாட்டம் பட்டு இறைவனது திருக்கண் நோக்கம் பெற்ற அளவில் மயங்கி தன்னை மறந்த பாண்டியவேந்தன் எழுந்து நின்று தன்னுடைய கரங்களை தலைமேல வைத்து கூப்பி நின்றான். பின்னவன் ஆணையாலை மறைப்புண்ட பெருநீர் கூடல் மன்னவன் அறிவு தோன்ற இன்றொரு வயமா வீரன் தன்னை நாம் கண்டு எழுந்து தடம் கரம் கூப்பி நின்றது என் என தவிசின் மேல இருந்திட நாணி நின்றான். இறைவனது திருக்கண்ணோக்கம் கிடைக்க பெற்ற அளவில் எழுந்து நின்று கையை தலைமையில கூப்பி நின்ற பாண்டிய மன்னன் பின் மீண்டும் தன்னுடைய பழைய பாச அறிவு தோன்ற இப்படி ஒரு குதிரை வீரனை, வெற்றிமிக்க குதிரை வீரனை பார்த்து நம்ம எழுந்து நின்று கைகூப்பி நின்று விட்டோமே என்று நாணி வெட்கி நின்றான். திருவருள் கருணை கைகூடியதால தன்னையும் அறியாத பெருமானை கண்ட அளவில் தலைமேல கைகூப்பி நின்ற பாண்டிய மன்னன் இப்பொழுது தன்னுடைய பாச அறிவு தலைப்பட்ட உடனே தான் ஒரு மன்னன் என்பதும் ஒரு குதிரை வீரரை பார்த்து எழுந்து நின்று வணங்கி நின்றோமே என்றும் நாணி நின்றான். நிற்கின்றான் முகத்தை நோக்கி நேர் நின்ற மறை மா வீரர் பொற்குன்றாம் புயத்தாய் உன் தன் பொருளெல்லாம் கொண்டு போந்து உன் சொற்குன்றா அமைச்சன் தானே நமக்கு நஞ்சூழல் நீங்கா மற்குன்றா நமக்கு மாற வழங்கி நான் வழங்கலாலே. நாணி நின்ற பாண்டிய மன்னனது முகத்தை பார்த்து வேதப்பரியின் மேல் வந்த வீரர், உன்னுடைய பொருளையெல்லாம் கொண்டு வந்து உனது சொல் குன்றாத அமைச்சர், உன்னுடைய சொல்லிலிருந்து மாறுபடாத அமைச்சன் தானாகவே எமக்கும் நம் சூழல் நீங்காமல் எனது அருகில் இருந்த வலி குறையாத பரிசனங்கட்கும் தாமாகவே முன்வந்து ஏராளமான பொருள்களை வழங்கினார். அப்படி வழங்கியமையால் வானவர் தமக்கே அன்றே மனிதர் கிசையத்தக்க வான அன்று அறிஞர் இட்ட விளைவரம் பகன்ற நூலின் மானம் உள்ளனவாய் நல்ல வாசிகள் உனக்கு வந்த ஊனமில் பரிமாவிற்கும் வாணிகம் உரைப்ப கேட்டி. நமக்கும் நமது பரிசனங்களுக்கும் நிறைய பொருட்களை ஈந்த அதனால் இன்று மக்களுக்கு இசையத்தக்கனவல்லாத தேவர்களுக்கு இசைவதே உடைய நன்மை அமைந்த குதிரைகள் உனக்கு வந்தன. மனிதர்களால் உணர்ந்து அறிவதற்கு அரியதும் விலை குறிப்பதற்கு அரியனவுமாகிய அசுவ சாஸ்திர லட்சணத்திற்கு ஏந்தனவாக உள்ள நல்ல குதிரைகள் உனக்காக வந்துள்ளன. அவற்றின் வாணிக முறையினை சொல்ல கேட்பாயாக. இன்னவாம் பரிகள் என்பால் இன்று நீ கயிறு மாறி நின்னவாக கொள்ளு நீரான் இன்னவாம் பரிய நாளை என்னவா இருந்த வேணும் எனக்கும் உன் தனக்கும் கொண்டு மன்னவா கருமம் இல்லை பரிவிலை வழக்கீதென்றார். மன்னவனே, இன்று நீ இந்த குதிரைகளையெல்லாம் என்னிடத்தில் இருந்து கயிறு மாற்றி நின்னுடையவனாக ஏற்றுக்கொள்ளும் முறையினால் இந்த குதிரைகள்லாம் உன்னுடையதே ஆகும். நாளை எங்கனம் ஆதலின், அப்படி நீ உன்னுடையதாக கொண்ட பிறகு நாளை இவை என்ன தன்மையை அடைந்தன ஆயினும்
எனக்கும் உனக்கும் இது பற்றி யாதொரு வழக்கும் இல்லை. இதுவே குதிரை வாணிகத்து பழக்கம் என்று கயிறை மாற்றிக் கொள்வாயாக என்று கூறி நின்றார் பெருமான். அப்பொழுது அரசன் தானும் அகம் மகிழ்தற்கு நேர்ந்து எம் மெய்ப்புகழ் அமைச்சர் தம்மின் மேம்படு வாத ஊரர் ஒப்பரும் திறத்தராகி இடை நட்பால் மிக்க துப்புர உடையரானார் என நனி சொல்லினானே. அதற்கு பாண்டிய மன்னனும் உடன்பட்டு மிகவும் மனம் மகிழ்ந்து மெய்ப்புகளை உடைய திரு ஆதவூரர் அவருடைய ஒப்பற்ற திறமை உடையவராய் உம்மிடத்து பூண்டிய நட்பினால் தூய்மையான செயல் செய்து உள்ள அவரை பாராட்டி உரகத ஆரம் தோற்றாது உயர்மறை பரிமேல் வந்தார் மரகத நிறத்து நிம்ப மாலை தாழ் மார்பினார்க்கு குரகதம் கயிறு மாறி கொடுப்பவர் பொதுமையாய துரகத இலக்கணங்கள் சொல்லுவான் தொடங்கினாரே. தன்னுடைய பாம்பணியை வெளியே காட்டாது உயர்ந்த மறைப்பொருளே குதிரையாய் வேத குதிரையின் மேல் வந்த இறைவன் வேப்பமலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு கயிறு மாற்றி கொடுப்பதற்கு முன்பாகவே குதிரையின் இலக்கணங்களை பற்றி பொதுப்படையாக கூறுகின்றார். ஓரி கடும்பரிக்கெல்லாம் ஒப்பற்ற வேகமுடையன என்றும் போர் புரியும் காலம் வந்தால் மதிலையும் தாண்டி செல்லும் வேகமுடையன என்றும் பலகனி வாயிலும் நுழைந்து செல்லும் என்றும் கொடிய பசி வந்தபோதும் வைக்கோல் முதலியவற்றையும் தின்னும் என்றும் சொல்லி உயர்ந்த ஜாதி குதிரைகளின் இலக்கணங்களையும் இயல்புகளையும் அவை போர் புரியும் தன்மைகளையும் கூற சிவகணநாதர்களாக குதிரை சேவகர்களாக வந்த கணநாதர்களும் குதிரைகளை வேகமாக நடத்தி காட்ட கண்ட பாண்டிய மன்னன் பெருமகிழ்வு கொண்டான். பின் ஒவ்வொரு குதிரைகளின் இனத்தையும் சுட்டிக்காட்டி அந்த குதிரைகளின் நிறங்கள் பற்றியும் அஷ்டமங்கல பஞ்சகல்யாணி வகை பற்றியும் அவற்றின் சுழிகளையும் அவற்றின் பயன்களையும் விளக்கமாக கூறி 100 விரல் உத்தமமாம் பரிக்கு உயர் 2 விரல் 100 நீக்கி கூறு விரன் மத்திமமாம் பரிசு கருபத்து 1 தமக்குதிரை என்ப ஈரில் புகழாய் பொருநரி பரியை பூசணம் செய்து இறைஞ்சி பாசமாறு வாரல் என மணித்தார் சதங்கை சிலம்பணிவித்து மதிக்கோ மாறன். பரஞ்சோதியார் 30 பாடல்களில் குதிரையின் இலக்கணம் இனம் இவற்றை பற்றி விரிவான விளக்கம் கொடுத்து உத்தம குதிரைக்கு உயரம் 100 விரல் அளவினதாகும் என்றும் மத்திம குதிரைக்கு உயரம் அந்த 100 விரல் உயரத்தில் 16 விரல் நீக்கி 84 விரல் அளவிலதாகும் என்றும் அதம குதிரைக்கு உயரம் 61 விரல் அளவாகும் என்றும் கூறி இந்த குதிரைகளையெல்லாம் கயிறு மாறி பாண்டிய மன்னன் கையில் கொடுத்து அருளினான். வேத பரியில் வந்த வேந்தன் கொத்தவிழ்த்தார் நறுஞ்சாந்தம் கொண்டு செல்லும் புகை தீபம் கொடுத்து பூசை பத்திமையா செய்து இறைஞ்சி எதிர் நிற்ப ஆலவாய் பரனை நோக்கி கைத்தலன் தன் சிரம் உழித்து வாளி என பறிகொடுத்தான் கயிறு மாறி முத்தொழிலின் மூவராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண் மூர்த்தி. பாண்டிய மன்னனும் தொடுத்த மலர் மாலையையும் சந்தனமும் கொண்டு வழிபட்டு தூப தீபமும் கொடுத்து அன்போடு வணங்கி வழிபட்டு முக்கண்களை உடைய திரு ஆலவாய் சோமசுந்தர கடவுளை வணங்கி அந்த கயிறுகளை வாங்கி குதிரைகளை தனதாக்கி கொண்டார். கயிறு மாறி வாங்கிய குதிரைகள் அனைத்தையும் தன்னுடைய அரண்மனையை சார்ந்த அந்த புதிய குதிரை பந்தியிலே கொண்டு போய் சேர்க்குமாறு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன். வாசி வணிகர்க்கு தென்னன் வெண்துகில் வரிசையாக வீசினான் பாணர் கேவல் செய்தவர் வெள்குவாரோ கூசிலா நேசர் காப்பான் குதிரையின் இழிந்தேற்று அந்த தூசினை 2ஆம் கங்கை என முடிசூடி நின்றார். குதிரை வீரராக வந்த இறைவருக்கு பாண்டிய மன்னன் வெண்மையான ஆடை ஒன்றை பரிசிலாக கொடுக்க குதிரையினின்று இழிந்து இறங்கி வந்து அந்த ஆடையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய திருச்சடையின் மேலே
இன்னொரு இரண்டாவது கங்கையை சூடுவது போல சூடி நின்றார். யார்னா பாணர்க்கு ஏவல் செய்தவர். வெல்குவாரோ? பானபத்திரன் பொருட்டு அவனுக்கு ஏவலாளாக வந்து விறகு விற்று அவனுக்கு அடிமை என்றும் கூறி அவனுடைய பணியை செய்தவர் இங்கு இந்த மாணிக்கவாசகர் திருவாத ஊரரை காத்தல் பொருட்டு இந்த வெண்துகில் பட்டாடையை வாங்குவதற்கு வெல்குவாரோ என பழிப்பது போல காட்டி இறைவனது எளிவந்த கருணை, அடியார்க்கு எளியனாம் கருணை திறத்தை, அடியார்க்கு என்றும் எளிவந்து அருள் செய்யும் கருணை திறத்தை வியந்து கூறியுள்ளார். இணைய தூசு இவன்பால் ஊர்தி எழுந்து நின்று ஏற்றி சென்னி புனைவது என் இவர் கையோடும் புனைந்ததி குடையும் பூண்ட கனலார பூணும் மன்னன் கவருமோ என்று தம்மின் வினவினர் வெகுண்டு சொன்னார். கணத்தனி வீரர் எல்லாம், கூட வந்த கணநாதர்கள் எல்லாம் இப்படி இறைவன் இந்த துயில் ஆடையை வாங்குவதற்காக, இந்த மன்னனிடமிருந்து வாங்குவதற்காக குதிரை நின்று இறங்கி எளியன் போல நின்று வாங்கி முடியின் மேல் சூடியது எதன் பொருட்டு? அங்கனம் ஏற்காவிடில் இவர் கையில் உள்ள ஓட்டினையும் அணிந்துள்ள திக்காடையையும் சினம் உள்ள பாம்புகளை அணிந்திருக்கும் பாம்பு அணிகளையும் இந்த மன்னன் கவர்ந்து கொள்வானோ என்று கணவீரர்களெல்லாம் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சினந்து கூறிக்கொள்கின்றார்கள். கையில் உள்ள ஓடு, 8 திசை ஆடை, அப்புறம் பாம்பணி, இதையெல்லாம் அவன் கவர்ந்து கொள்வானோ என்று மன்னவன் கொடுத்த அந்த வெண்துகில் ஆடையை குதிரை சேவகனாக வந்த பெருமான் குதிரை நின்று இறங்கி எளியன் போல நின்று வணங்கி வாங்கி தன்னுடைய திருச்சடையில் சூடிக்கொண்டாரே என்று நகைபட கூறினாலும் இறைவன் அடியவர்க்கு எளியன் என்றும் அருள் செய்யும் கருணைத்தரம் உடையவன் என்பதை உணர்த்தும் பொருட்டே ஆங்கனம் அந்த பட்டாடையை வாங்கி தலையில் திருச்சடையில் சூடிக்கொண்டார். அறம் தரு கோலான் வெவ்வேறு அடுப்பறி வயவர் யார்க்கும் நிறம் தரு கலிங்க மீன்தான் நேர்ந்தவை வாங்கி அன்பில் சிறந்த அருள் வடிவாய் வந்தார். செழுமறை புறவியோடு மறைந்தார் ஒக்க மாயவாம் பரிமேல் வந்தார். அறநெறி பிறழாத பாண்டிய மன்னன் வேறு வேறு பரிவீரர்களுக்கும் கூட வந்த ஏனைய குதிரை வீரர்களுக்கும் பல்வேறு நிறங்களை காட்டும் பட்டாடைகளை பரிசாக அளித்தான். திருவாத ஊரார் மேல் கொண்ட அன்பினால அருளுருவாய் எழுந்தருளி வந்த இறைவன் தனது ஏறி வந்த வேத குதிரையினோடு மறைந்தருளினார். கணநாதர் சேவர்களும் உடன் மறைந்தருளினார்கள். இருமைக்கும் துணையாய் நின்ற இரு பிறப்பாளர்க்கேற்ப அருமை தாம் சிறப்பு நல்கி அவரிடத்து அவரை உய்த்து பருமத்த யானை வேந்தன் பகற்கதிர் வானத்து உச்சி வரும்போது எழுந்து செம்பொன் மாடனில் கோயில் புக்கான். தம் இம்மை இன்பங்களை பெறுவதற்கும் மறுமை இன்பங்களை பெறுவதற்கும் துணையாய் நின்ற மறையவராகிய திருவாத ஊரருக்கு பொருந்துமாறு நிறைய பரிசு வகைகள் அவரிடத்து செல்லவிடுத்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின்னர் தன்னுடைய அரண்மனைக்கு புகுந்தார். ஏனே மந்திரர் தம் இல் புக புறவி பார்த்த மாநகராரும் தத்தம் மனை புக பரியின் பாகர் ஆனவர் தாமும் கோயில் அடைந்தும் விளையாட்டெல்லாம் மீனெடும் கண்ணினாட்கு வியம்பினார் இருந்தார் அன்றே. திருவாத ஊராரும் தன்னுடைய இல்லத்துக்கு செல்ல, பாண்டிய மன்னனும் தன்னுடைய அரண்மனைக்கு செல்ல, மந்திரிமார்களும் ஏனை குதிரையை காண வந்த ஊர் ஜனங்களும் தத்தம் இல்லங்களுக்கு சென்ற பின் பரியின் பாகராக வந்த இறைவர், குதிரை வீரராக வந்த இறைவனும் தன்னுடைய திருக்கோயிலை அடைந்து தம் விளையாட்டு எல்லாம் தமது அன்று நடந்த திருவிளையாடல்கள் அனைத்தையும் மீன் போன்ற நீண்ட கண்களையுடைய அங்கேற்கண்ணி அம்மைக்கு கூறி அருளினார் அன்றே. அன்று நடந்த திருவிளையாடல் முழுவதையும் அங்கேற்கண்ணி அம்மைக்கு எடுத்து கூறினார் சோமசுந்தர கடவுள். திருச்சிற்றம்பலம். நரியை பரியாக்கிய படலம் நிறைவேற்றது.
திருச்சிற்றம்பலம்.